யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை அகற்றப்பட்டுள்ளது. அனுமதியற்ற வகையில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு விளம்பர பலகை யாழ் மாநகர சபையினரால் அகற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அண்மையில் முடிவடைந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களையும் உடனடியாக வழங்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் மீண்டும் ஒருமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷுடன் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது இலங்கையின் மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். குறிப்பாக வடக்கு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. திருகோணமலை முத்துநகர் பகுதியில் ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது என வர்த்தமானி வெளியிடப்பட்ட காணிகளில் உள்ள மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை முத்துநகர் பகுதியில் உள்ள சில காணிகள் 1984ஆம் ஆண்டு துறைமுக அதிகார சபைக்குரிய காணிகளாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த காணிகளில் 1970ஆம் ஆண்டுகளில் இருந்து மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் துறைமுக அதிகார சபைக்குரிய காணியில் சூரிய சக்தி மின்வலு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் அந்த காணிகளை விவசாயிகளுக்கு மீள வழங்க கோரி முத்துநகரின் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனங்களின் ஏற்பாட்டில் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். எனினும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய முத்துநகரின் தகரவெட்டுவான் குளத்திற்கு கீழுள்ள பகுதிகளில் வசிக்கும் சிலரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட இளவாலை சந்திக்கு அருகாமையில் யுவதியொருவர் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குடும்பத்தினரை எதிர்த்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த யுவதியை அவரது சகோதரன் உள்ளிட்ட குழுவினர் கடத்திச் சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வவுனியாவில் உள்ள பூவரசம்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 லட்சம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதை ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவின் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவருக்கு சமூக வலைத்தளம் ஊடாக பாலியல் ரீதியான செய்திகளை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சிலாபத்தில் வைத்து சந்தேக நபரை கைது செய்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் பொத்திகமனத்துங்க தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கத்தின் 24வது கூட்டம் ஸ்ரீலங்காவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்திய சமுத்திர பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலையான செழிப்பை மேம்படுத்துவதில் ஸ்ரீலங்காவின் உறுதியான அர்ப்பணிப்பை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மீண்டும் உறுதிப்படுத்தினார். திருகோணமலை மூதூர் ஆலிம் நகர் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் சுமார் 6 அடி நீளம் கொண்ட முதலையொன்று உட்புகுந்துள்ளது. பிரதேச மக்கள் அந்த முதலையை மடக்கி பிடித்து அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்குள் அனுப்பி வைத்துள்ளனர். வவுனியாவில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த கோரி சடலத்துடன் மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். தமக்கான நிரந்தர தீர்வை உரிய அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இலங்கையில் இன அழிப்பு போன்ற கருத்துக்கள் பகிரப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாகவும் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கனடாவில் பிரம்டன் நகர சபைக்கு உட்பட்ட பகுதியொன்றில் தமிழின அழிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட நினைவு தூபி தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியொன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தீவில் தமிழர்கள் மீது இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதை ஏற்றுக்கொள்ள தலைப்படாத உலக அரங்கில் இலங்கையில் நிகழ்ந்தது இனப்படுகொலையே என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்ட நாடு கனடா என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கனடாவின் பிரம்டன் நகரில் இனப்படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட்டமை கால பெறுமதிமிக்க செயல் என்றும் அதற்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் கனேடிய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட குழு ஒன்று இந்தியாவின் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கை வந்திருந்த போது அறிவித்த இலங்கையின் 70 நிபுணர்களுக்கான பயிற்சி அறிவிப்பின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கையில் கடந்த 6 மாதங்களாக அரச உப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாகவே உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது என்றும் அந்த உப்பு எங்கே எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையிலிருந்து 4600க்கும் அதிகமான மருத்துவ பணியாளர்கள் வெளியேறியுள்ளனர் என சர்வதேச மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான வெளியேற்றங்களால் தற்போது குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வத்திக்கான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேராயர் பிரையன் உடைக்வே தனது பதவிக்காலம் முடிவடைந்து புறப்படுவதற்கு முன்பு வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது.